ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி சமையல் பிளாக். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சுவையில் உருளை வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வறுவல் செஞ்சு பாருங்கள். அது உடையாமல் சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ரவுண்ட் ஷேப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு அதோட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷை வேறு. 5 மினிட்ஸ் போதுங்க, குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஆனால் ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெறும் சில்லி பவுடர் இருந்தால் அது ஒரு 3/4, தனியாக ஒரு 3/4 சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி இதை கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இது கூடவே உப்பு, உருளை வறுவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு விடலாம். இப்போது உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இன்னொரு முறை மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டுங்க. இப்போது ஒரு 50 to 60% நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே விட்டு வேக வைக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அடிக்கடி. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா வெந்து எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சோம்புத்தூள் சேர்க்கும்போது ரொம்பவே சுவை அதிகமாக இருக்குங்க இதுக்கு. இப்போது பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான உருளை வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம், மிளகாய் கிள்ளி சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.